ஆ, கடந்த திமுக ஆட்சியில கலெக்ஷன், கரப்ஷன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டு, இந்த தாவேக்கா அரசு வந்து பொய்யா பேசி ஆட்சியில வந்து உட்காந்துட்டு, இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம சென்னை திருவொற்றியூர் திருச்சிராங்குப்பத்தில ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி வீடு கட்டுறாங்களாம். அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க வந்து வட்டச் செயலாளர் வந்து ரூ. 50,000 பணம் கேட்குறாரு, லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்புறாங்க. அவங்க போய் போலீஸ்ல கேஸ் குடுத்துருக்காங்க. அத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஐயா ஏயா எங்களை இப்படி பண்ணுவாங்க? வாழ விட மாறுறாங்களே எங்களை. நாங்கள் அண்ணாங்க கிடக்கிறப்ப நான் திருவொற்றியூர் குப்பத்தூர்லேருந்து வரேங்க. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் புதுசாக. அந்த வீடு கட்டுறதுனால ஒரு பிரச்சனை, அந்த முன்னாடி தளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரி, அதையும் சால்வ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் தளம் ஊற்றும் போது ராகுல்ன்ற பையன் வந்து டிவிகே கட்சியில் இருக்கானா. நான் வந்து புதுசாக வந்து நிர்வாகத்தில் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளாக நான் மிரட்டுறாங்க. பார்த்தீங்களா? இது இதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அங்கே வந்து 60 வருஷமா 70 வருஷமா ஒரு மார்க்கெட் இயங்குதான். அந்த மார்க்கெட்டில் போய் எனக்கு வந்து லஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி லஞ்சம் கேட்டதா சொல்லி பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க. சந்தை வந்து இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கல. 60-70 வருஷமா அந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. பேரூராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய அளவுல அது ஏலம் விடப்படும். ஏலம் விடப்பட்டு சில நேரம் வந்து 3 வருஷத்துக்கு குத்தகை நீடிக்கப்படும். அது நடைமுறையில இருக்கிறது. ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்த உடனே அந்த ஏலம் எடுத்தவங்களை கூப்பிட்டு எனக்கு பங்குதா, இல்லைன்னா எனக்கு வாரத்துக்கு இவ்வளவு ரூபா தாரி கேட்காரு. அப்ப இவங்க வந்து என்னன்னா, ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வண்டல் மன்னனுக்கு 1 லட்சம் கொடு, அங்கே 50,000 கொடு, இங்கே 1 லட்சம் கொடு, இதே வேலையாக இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அவங்களும் நல்லவங்களும் நம்பி ஓட்டு போட்டிங்க. ஓட்டு போடுறது விளைவு என்னென்னா, அங்கங்கே பூரா வந்து காசுன்னு பூரா அலையிறாங்க. இதில் வேற வந்து அவங்க தலைவர் வந்து லஞ்சத்தை ஒழிக்க போகிறாராம். கலெக்ஷன் கரப்ஷன்னா இதுக்கு மேலே வந்து புஷி ஆனந்த் வந்து அந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 லட்சம் 35 லட்சம் வாங்கியிருக்காராம். 120 கோடி 120 கோடி ரூபா இது வரைக்கும் வந்து லஞ்ச பணமாக வாங்கியிருக்காராம். இத்தனை வருது. இதெல்லாம் விட்டு போய் இவங்களே வந்து 1000 ஊழல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 1000 ஊழல் பண்ணிட்டு, நாங்கள் வந்து ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து தூய சக்தி அப்படின்னு வந்து மேடைக்கு மேடை ஒரு பொய்யா பேசி அள்ளி விட வேண்டியது, அடித்து விட வேண்டியது. இப்போ ஏமாந்தது யார்? மக்கள் தான். ஒருவனை ஏமாற்றணுன்னா அவன் ஆசையை தூண்டணும்ல, அதே கதை தான்.